Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, கம்மியான பட்ஜெட்ல ஒரு சூப்பரான வாஷிங் பவுடர் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வாஷிங் பவுடரோட நேம் வந்து டைனமைட். இதை வந்து நான் Flipkartல இருந்து வாங்கியிருந்தேன். Flipkartல இந்த பவுடர் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். இந்த பவுடர் வந்து ரோஸ் அண்ட் ஜாஸ்மினோட அந்த வாசனை இருக்குங்க இந்த பவுடர்ல. இது வந்து 3-in-1 ஆக்ஷன் சொல்லி கொடுத்திருக்காங்க. துணிகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்றப்போ நம்ம கைகளுக்கோ துணிகளுக்கோ எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. சில பேருக்கு துணி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி துவைக்கிறப்போ கையில வந்து அந்த எரிச்சல் தன்மை இருக்கும், அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கடினமான அந்த கரையை கூட ஈஸியா வந்து இது வந்து போக்கிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ பேக்கெட். அதனால தான் எனக்கு கொஞ்சம் தூக்கி காட்டுறதுக்கே வந்து கஷ்டமா இருக்கு. அடுத்ததாக வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. 1/2 பக்கெட் தண்ணியில் வந்து 50 கிராம் டிட்டர்ஜென்ட் பவுடரை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம துணிகளை வந்து துவைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து துணிகளை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மெஷின் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சட்டையில் இருக்கிற காலரில் இருக்கிற கரை, அதுக்கப்புறம் இந்த கையில் இருக்கிற கரையை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி போட்டால் தான் ஈஸியாக வந்து அழுக்கு போயிடும். ஸோ அதை தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஆகி வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ 5 கிலோ அந்த ரேஞ்சில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வந்து 340 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து Flipkartல வந்து 155க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ இன்னைக்கு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா Flipkartல 155 தான் இருக்குது. ஸோ இது வந்து சில நேரங்களில் ஆஃபரும் போடுவாங்க. ஆஃபரில் இருக்கிறப்போ வாங்குறப்போ நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த பவுடர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பவுடர் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ 155ன்றது ஒரு சூப்பரான ஒரு டீலு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கெட் வந்து எனக்கு 2 மாதத்துக்கு தாராளமாக வரும். எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பேர் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறதில்ல, மெஷினில் தான் வந்து துணிகளை வந்து துவைப்பேன். வாரத்துக்கு 4 முறை துணி துவைப்பேங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை வாங்கினா போதுமானதாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட்டுன்றதுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் உங்கள் கூடயும் நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பேக்கெட்டை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண உடனே அந்த ரோஸ் அண்ட் ஜாஸ்மினோட ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம டைடு, அதுக்கப்புறம் ஏரியல், சர்ஃப் எக்ஸல் இந்த பவுடர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பவுடரும் இருக்குது தொட்டு பார்க்குறப்ப. ஸோ இது 3 கிலோ அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து நான் கொட்டி வச்சுக்கிறேன். மீதி இருக்கிறத வந்து கிளிப் போட்டு நான் வச்சுக்க போகிறேங்க. ஸோ இந்த பக்கெட்டில் இருக்கிறது தீர்ந்ததும் அதுக்கப்புறமா மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூலயமா தான் நான் வந்து இந்த பவுடர் வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுனால என்கிட்ட இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட் கப்பை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 85 ml வந்து குவான்டிட்டி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தலை தட்டி 1 ஸ்பூன் வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா காற்று பட்டுருச்சுன்னா சீக்கிரமாக வந்து கட்டி ஆகிடும். நான் தற்சமயத்துக்கு இந்த பக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லி யூசேஜ்க்கு ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிடுவேன். இந்த பவுடரை பொறுத்த வரைக்கும் கையில் ஊற வச்சு துணி துவைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்குது. நான் வந்து இன்னைக்கு வாஷிங் மிஷினில் இந்த பவுடரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குது, வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பவுடரை வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் மட்டும் போட்டு துவைச்சி பார்த்துருந்தேன். சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்க. நம்ம வந்து மற்ற பவுடர், துணி பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ, லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான பவுடர் கிடைக்குதுன்றப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இதை மிஸ் பண்ணவே கூடாது.
இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.